உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஃபாஸ்டா கட் பண்ணு, டேஸ்ட செக் பண்ணு, நம்ம கைப்பட்டா அது தனி டேஸ்ட். கண்ணு டீப்ஸ அள்ளி தருவோம், டேஸ்டா சமைக்க வைப்போம். அடுப்ப பத்த வை, கடாய தூக்கி வை, கடுகு தாளிக்கும் சத்தம் அது ஒரு சங்கீதம். காரைக்குடி சிக்கன், மணக்க மணக்க மட்டன், இதுக்கு எல்லா காம்படிஷன். நறுமணம் வீசும் மசாலா சுவையேதான் நம்ம சமையலோட மேஜிக். இது சுவையின் சாம்ராஜ்யம், நம்ம கைமணம். வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ். நாம வார கைமணத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரமும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ரெசிபி, என்ன செய்ய போறோம், இதெல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் எங்க வச்சிருக்கோம், ஜஸ்ட் மாடரேட் ஹீட்ல வச்சிருக்கோம். அது நம்மளோட லைட்டாக சூடாயிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பண்ண போறது பார்த்தீங்கன்னா சிக்கனை பேஸ் பண்ணி நிறைய வாட்டி நீங்கள் செஞ்ச ரெசிபி தான். அதிலே கொஞ்சம் விஷயங்கள் மாற்றினா எப்படி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும், எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்ன்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே. ஸோ இந்த டிஷ் ஓகே, born in மெட்ராஸ். க்ளூ நம்பர் 1 இது. இக்லூல கூட இது செய்வாங்க, அந்த குளிர்ல கூட இது செய்வாங்க. ஆமா. சரி, அடுத்து இது வந்து ஒரு ஹோட்டல்ல உருவான டிஷ். ஹோட்டல்ல தான் எல்லா டிஷ்ஷும் உருவாகும். நிறைய டிஷ்ஷஸ் வந்து பாரம்பரியமா ஜென்ரேஷன் அந்த மாதிரிலாம் உருவாகும் இல்லையா. இது வந்து ஒரு ஹோட்டல்ல உருவான டிஷ். அந்த ஹோட்டல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, ரொம்ப ஃபேமஸா இருக்கு. சிக்கன் பிரெட் கிரம்ஸ். எந்த ஹோட்டல்ல உருவாச்சு? நான் பிரெட்டை வச்சு என்ன பண்ண போறீங்க? லாஸ்ட் க்ளூ. ஓகே. அந்த ஹோட்டல் நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்கு. எதுக்கு பிரைவேட் ஹோட்டலுக்கு ப்ரமோஷன்? பிரியாணி கூட அந்த ரைத்தா, பிரியாணி கூட இந்த டிஷ் நல்லா போகும். அதான் ரைத்தா இல்ல, பிரியாணி கூட சிக்கன் சால்னா, பிரெட் அல்வா, சிக்கன் 65. 65க்கு தான் இவ்வளவு விளம்பரமா? அதுக்கு இல்ல விளம்பரம், இதுதான் இங்க ட்விஸ்ட். ஸோ 65 இருந்தாலுமே நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அதில் என்ன பண்றாங்க, எக் போடுறாங்க, தயிர் போடுறாங்க, அதை விட வந்து மைதாலாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாம கிளாசிக்கா ஒரு 65 எப்படி பண்ண போறோம், அதாவது ஒரு பர்ஃபெக்ட் 65 எப்படி இருக்கும் அதை பார்க்க போறோம். அது கூட 2 ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அந்த 65 மட்டும் எடுத்துட்டு அதை வந்து ஒரு அருமையான தேங்காய் பால் சாஸ்ல டாஸ் பண்ணி உனக்கு கொடுக்க போறோம். ஸோ ஒரு ஸ்பைசி தேங்காய் பால்ல தேங்காய் கோழி வறுவல், சிக்கன் 65. கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நம்ம பிரெட் க்ரம்மை வச்சு, அதாவது பிரெட்டை வச்சு அதில் 65 மசாலாலாம் போட்டு க்ரம் ஃப்ரை 65, இந்த மாதிரி 3 வெரைட்டியாக நம்ம பண்ண போகிறோம். சூப்பர் சூப்பர். இந்த வாரம் கிட்ஸ் வாரம். நீ கிட் இல்லையம்மா, நீ ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிற? நான் வந்து கிட் தான் செஃப். ஒரு அம்மாக்களுக்கும் நம்ம எல்லாருமே கிட் தான். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கிட் தான், என் குழந்தைக்கு நான் வந்து அம்மா தான். சாரி, எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து கிட். கெட் மீ த சிக்கன். ஓகே, எந்த சிக்கன் வேணும்? பார்ட் 1 பார்ட் 2? பார்ட் 1. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனி அதில் ஆனந்த கண்ணை தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நீங்கள் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கீங்களா? போன் எடுத்துருக்கேன், வித் போன் எடுத்துருக்கேன். ஓகே, எந்த சிக்கன் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். எந்த சிக்கன் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து போனோட செய்கிறது வந்து எப்படின்னு நான் காமிக்கிறேன். அது போன்லெஸ் அவங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். அதே நெய் சூடு ஆயில் போட்டால் சிக்கன் ஒன்றும் ஆகாதா? இன்னும் சூடு ஆகல ஆயில். சிக்கனுக்கு தேவையான உப்பு, சால்ட், கொஞ்சமாக பெப்பர். இப்போ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேரினேஷன் மாதிரி. இதை நம்ம முதல்ல மேரினேட் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இது பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கொஞ்சமாக லெமன். இதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறோம். பட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேரினேஷன் போட போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் மேரினேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சிக்கனுக்கு. ஸோ கொஞ்சமாக லெமன் இதை புழிஞ்சிட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணுறது வந்து 65 ப்ராசஸ். ஆமாம். ஓகே, அப்போ நீங்கள் இப்போ கடையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா காலையிலே ஃபர்ஸ்ட் மேரினேஷன் முடிச்சிருங்க. இல்லைனா ஈவினிங் கஸ்டமர் நிறைய பேர் இருந்தால் மேனேஜ் பண்ண முடியாது, டைம் ஆகிடும். ஸோ இது வந்து மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேரினேஷனில் போட்ட சால்ட்டு, லெமன் அண்ட் பெப்பர் இது எல்லாமே நல்லா சேர்த்து இறங்கும். அதுக்கப்புறம் செகண்ட் மேரினேஷன் போட பார்த்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மேரினேஷன் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இதை அலோவ் பண்ணியிருந்தோம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ செகண்ட் மேரினேஷன் போட ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே.
ஸோ முதல்ல காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து 65க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு கலராகவும் அதே மாதிரி இந்த ஸ்பைசினஸும் நல்லாவே கொடுக்கும். நார்மல் சில்லி பவுடர் போட பார்த்து உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்பைசினஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. 65க்கு கலரே யூஸ் பண்ண தேவையில்லை, ஆனால் 65 கலர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிட்ஸ் கலராக இருந்தால் தான் அப்படி அட்ராக்டிவாக சாப்பிடுவாங்க, இன்னும் 4 பீஸ் எக்ஸ்ட்ரா. அதுக்காக தான். உன்ன மாதிரி கிட்ஸா? நீ கிட்டாமா? ரொம்ப கிட் பண்ணுறமா நீனு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான மல்லித்தூள். மல்லித்தூள். கரம் மசாலா. ஓகே, ஹோல் கரம் மசாலா. இந்த 3 மசாலா தாங்க, வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதே இல்லை ஸ்பைஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு 2 கொஷின் இருக்கும். சில பேர் தயிர் போடுறாங்க, சில பேர் எக்கு போடுறாங்க, சில பேர் மைதா போடுறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. அது இல்லாமல் நம்ம பேசிக் கிளாஸை வச்சு நம்ம மீதியெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். கடலை மாவு கொஞ்சம் இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆதி காலத்து அந்த மெத்தடே அப்படியே கொண்டு வராரு உங்கள் கண்ணு முன்னாடி. கடலை மாவுலாம் யூஸ் பண்ணி இப்போ யாரும் பண்ணுறதில்ல, இப்போ பண்ணுறாப்புல. சென்னையில் ஒரு டிஷ்ஷு பிறந்திருக்குன்னா அதில் மைதாலாம் நம்ம போட்டிருக்க மாட்டோம். அப்போ கரெக்டாக? ஆமாம், கரெக்ட். போக போக ஒருத்தவங்க ஸ்டைலில் யூஸ் பண்ணுற பார்த்து அதை மாற்றிட்டாங்க. ஆல்சோ இந்த ஆந்திரா சைடு போக பார்த்து தான் இந்த தயிர் மற்ற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ சோள மாவு. சொல்லுமா? 65 மசாலானே விற்கிது, அதெல்லாம் போடக்கூடாதோ? 65 மசாலா ரெடிமேட் இருக்குல்ல, அது எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நாமளே செஞ்சு சாப்பிட்றதும் அதுவும் ஒன்றாயிடுமா? ஓ, புரியுது. ஸோ இப்போ நம்ம முதல்ல வந்து பேசின் ஃப்ளார் சேர்த்தோம், அண்ட் ரெண்டாவது வந்து இப்போ சோள மாவு சேர்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக அரிசி மாவு. அரிசி மாவு. வாவ் வாவ், அந்த டச் இருக்கு, சவுத் இந்தியன் டச். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மேரினேட் பண்ணுறது மிக்சிங் முக்கியம் ஃபஸ்ட்டு. நல்லா தண்ணி சேர்க்காதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வேணும்னா. இல்லை சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ என்ன தான் ஸ்பூனில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், கையில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வராது. நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி டக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்படியே அந்த பாட்டிங்க பக்கத்தில் இருந்து சமைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கையில் மிக்ஸ் பண்ணுறப்ப. எனக்கும் ரொம்ப நாளாக அதே ஃபீல் தான். பாட்டி பக்கத்தில் இருந்து சமைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் தான். நான் நினைச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்க. செஃப், இப்போ கையில் காரம் பட்டு எரியாதா? கையை போய் கழுவணும். அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விலாம் எப்படி இருக்குது பாருமா. அப்புறம் அந்த கைப்பட்டு அப்படி அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சா அப்படி இருக்கும் அந்த 65. என்ன பெரிய ஹோட்டல் 65. இங்கே வாங்க, கிளம்பி ஷோக்கு வாங்க, சாப்பிடலாம். செஃப், தண்ணியே ஊற்றலையே, எப்படி இப்படி ஆயிடுச்சு? நல்ல பதமாவா? சிக்கன்லேயே மாய்ஸ்சர் இருக்கும்லம்மா. ஓகே. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிட்டோம்னா நம்மளுடைய 65 மேரினேஷன் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். பீச் ஓரமாக இப்படி தான் செஃப் போட்டு வச்சுருப்பாங்க. 100 ரூபா வாங்கன்னு பொரிச்சு தருவாங்க. நிறைய பீச் வர போயிருப்பேன் புளியா நீங்க? கண்டிப்பாக. வீக்கெண்ட்ஸில் அங்கே பார்க்கலாம். என்ன வீக்கெண்ட்ஸ்லையா? வெரி குட், வெரி குட். வாட் இஸ் யுவர் ஃபேமஸ் அண்ட் ஃபேவரட் டிஷ் இன் பீச்? ஆர் விச் பீச் இஸ் யுவர் ஃபேவரட்? எனக்கு வந்து எல்லா பீச்சும் பிடிக்கும், எல்லா பீச்சுக்கும் நான் போவேன். மெரினா பீச் இஸ் மை ஃபேவரட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்மளோட 65 அருமையாக ஊற வச்சுருக்கோம். அது இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே. ஃப்ரை பண்ணுறதுலேயே ஒரு விஷயம் இருக்குது. அப்படியே எடுத்து போட்டக்கூடாது. முதல்ல இந்த ஆயில் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி சிக்கன் இப்படி பிடிச்சி ஹாஃப் கையிலையும் இல்லைனா ஹாஃப் டாங்கில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்புறமா இப்படி ட்ராப் பண்ணுங்கள். அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். சூப்பராக இருக்கு. அந்த சிக்கனை அப்படி எண்ணெயில் போட்டோன்னே அப்படியே இப்படி இருக்குது அந்த மசாலாவில் சேர்ந்து. நம்ம வீட்டில எல்லாம் போட்டால் மசாலா ஒரு பக்கம் போகும், சிக்கன் ஒரு பக்கம் போகும். அதை கேட்டால் எடுத்து பேசுறேன்னு திட்டுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அது சொல் பேச்சு கேட்காத கோழி, இது சொல் பேச்சு கேட்குற கோழி. கரெக்ட். என்ன மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான அன்பான ஒரு கோழி அது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் இப்போ கம்மியான சிக்கன் தான் ஃப்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதிகமாக போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஃப்ரை பண்ண பார்த்து மட்டும் இந்த மாதிரி அப்படி ஒரு கருவேப்பிலை கொத்து ட்ரையாக இருக்கதா பார்த்து அப்படி உள்ளே இறக்கணும். வாவ், என்ன வாவுண்டு பச்சடியை சந்தாண்ட போய் நிற்கிறேன். இப்போ அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லும் இந்த சிக்கன் ஸ்மெல்லும் மெரினா பீச்சில் இருக்கவங்களே இது வரைக்கும் நடந்து வர வச்சிடும். அப்படியே இப்படி ஸ்மெல்லோடய இப்படி வருவாங்க. இப்படி இதுதான் கலர். வாவ், மசாலா ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கணும். நம்ம கலர் எதுவுமே போடலைங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். கலர்ன்றது தான் பெரிய ஒரு விஷயமா நினச்சிட்டு இருக்காங்க 65ல. அது போட்டால் தான் பர்ஃபெக்டாக வரும், இல்லைனா கலர் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம். பாருங்கள், இதில் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ளோஸர் ஸ்டெப்ஸ் எதுவுமே. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆப்டாக போட்டிங்கன்னா போதும், இந்த கலர் நீங்கள் சூப்பராக வீட்லேயே அச்சீவ் பண்ணிடலாம். கிட்ஸுக்கெலாம் கொடுக்கும்போது அந்த ஒரு பயமே இல்லாமல் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இப்படி போடுங்க. மீதி இருக்க 65 நம்ம எடுக்கிறோம்.
அந்த சத்தம் கேக்குறீங்களா? உங்களுக்கு அது கேக்குதா? நீங்க பண்றதுதான் கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். சரி இங்க பாருங்க, நான் உடச்சு காட்டுறேன். இங்க பாருங்க. ஏய் அமைதியா இரு, நீ என் சிக்கன்ல கை வச்ச அவ்வளவுதான். நீ அதான் ஸ்பூன் வச்சேன். இது ட்வின்ஸ் இப்போ போட போறது. ஆஹா, செகண்ட் பேட்ச் போடுறப்ப அந்த ஃப்ரேக்ரன்ஸ் சொல்லவே முடியாது. எங்க சொல்லு, ஃப்ரேக்ரன்ஸ் சொல்லு ஒழுங்க ஃபர்ஸ்ட். சொல்லவே முடியாதா? சரி எப்படி போட்டோன்னே அது வெந்துருது? போட்டோன்னே வேகலாமா? ஆயில் ஃப்ரை வந்து மற்ற குக்கிங் ப்ராசஸை விட ஒரு குயிக்கான விஷயம். அதனால வந்து கரெக்ட் டெம்பரேச்சர், கரெக்ட் மேரினேஷன் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காகவே அது குக் ஆகிடும். பட் லெக்குன்னு நீங்கள் சிக்கன் போட பார்த்து மட்டும் மார்க் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா 65னா இந்த போனோட சாப்பிட்றது தாங்க. அப்படியே அந்த போனும் இருக்கணும். அப்படியே 65 சாப்பிட்டு அந்த போனில் இருக்கிறதையும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, போன் இருக்குதுன்னா வேக நேரம் ஆகும், இல்லைனா போன் இருக்குதுன்னா உள்ள சிக்கன் வேகாது, பச்சையாக இருக்கணும். கரெக்டாக நீங்கள் குக் பண்ணிங்கன்னா எந்த சிக்கனாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக வந்துடும். இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனோட பெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அது தனியாக குக் பண்ணுங்கள். அது பக்கோடா மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்றபடி போன் இருக்க எந்த பார்ட்டாக இருந்தாலும் சின்னதாக கட் பண்ணி குக் பண்ணுங்கள். லெக்கை குக் பண்ணால் மட்டும் லாஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் லென்த்தாக குக் பண்ணுங்கள். சேஃப் அது பக்கோடா இல்லை, பக்கோடா. கேட்டுக்க கருகிடுச்சு. கருகில் கரெக்டாக தான் இருக்குது. நீ ஷெஃபா நான் ஷெஃபா? நீங்கள் தான். தப்பு தான். ஒரு 65 போட்டனே, அது எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு இப்போ பார்க்குறியா? நீ இங்கே சொல்கிறேன், இங்கே போட்டு போனே பார்த்துக்கிட்டியா என்ன சட்டி? வேணாம் 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 வேணாம், நீ எட்ட போ. 2 ஸ்டெப் அந்தாண்டே இல்லை. நீங்கள் பண்ணது என்றைக்குமே வந்து ஹையில் பண்ணாலும் லோவில் பண்ணாலும் பெஸ்ட்டு தான். லாஸ்ட்டாக ஒரே ஒரு லெக்கு மட்டும் போட்டு நம்ம முடிக்கிறோம். அப்படின்ட்டு நான் வரத்துக்குள்ள அந்த லெக்கை சாப்பிட்றதுக்கு தான் நான் டேஸ்ட் பார்க்குறேன். எதுக்கு லெக்கு லாஸ்ட்டாக போடுறேன்னு நினைக்கிறேன்? நீங்கள் சாப்பிடுங்க. வெந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி நான் சாப்பிட்றதுக்கு தான். ஓகே, இப்போ வந்து இந்த பிரெட் க்ரம்ல வந்து தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸ்லேயும் மசாலா போட போகிறோமா? ஆமாம். ஸோ இப்போ என்னன்னா, இது என்ன பேசிக் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, 65ல எப்படி நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவு சேர்த்து பண்ணுறோமோ அந்த மாவுக்கு பதிலாக பிரெட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் போடக்கூடிய மசாலாஸ் எல்லாமே நம்ம இந்த பிரெட் க்ரம்ல சேர்த்து அரைச்சிட்றோம். ஓகே. ஃபஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பெப்பர் மசாலா, பெப்பர் பவுடர், ஒரு சிட்டிக்கு உப்பு. ஜஸ்ட்டு வந்து இந்த பிரெட் க்ரமுக்கு தேவையான அளவு தான். இது கூட நம்ம ஃப்ரை பண்ண கருவேப்பிலையோட இலையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். வாவ், புதுசாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அப்படியே அந்த லீவ்ஸை மட்டும் எடுத்து இதோட போட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்படி ஒரு அரைப்பை நான் அரைக்க போகிறேன்றதுல பெருமை என்ன சேருது. அரைச்சிட்டு வந்து மித்தது பேசுகிறேன். அரைப்புனா ஃப்ரையிங் ப்ராசஸ். ஓகே ஓகே ஓகே. அது வந்து யார் வேணா செய்யலாம். சும்மா அப்படியே பிரெட் க்ரம்ஸ்ல இப்படி ஒரு இனோவேஷன் நான் பார்த்து கிடையாது செஃப். என்னோட இத்தனை ஒரு 18 இயர்ஸ்ல இது வந்து எப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து கடைக்கெல்லாம் போனால் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஐயோ, நம்ம வந்து இந்த கரெக்டான எண்ணெயில் தான் சமைச்சிருக்காங்களா, இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்க முடியாதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க முடியும். அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் 4 பிரெட் அழகாக அந்த மாதிரி விஷயங்கள் இதை எடுத்து போட்டு பிளெண்ட் பண்ணோன்னா போதுங்க, செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குச்சியோட பிளெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க. குச்சி எடுத்துடணும். அதனால இந்த பொண்ணுக்கு புரியணுன்றதுக்காக முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். புரியுதா? புரிஞ்சுது மாஸ்டர். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரே ஒரு லெக். இதை போட பார்த்து மட்டும் டெம்பரேச்சர் கம்மி பண்ணிடணும். அப்போ தான் வந்து லாங் டைம் குக் பண்ணால் தான் உள்ளே இருக்கக்கூடிய போன் வரைக்கும் அது வேகும். அதனால் டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு தனியாக போடணும் இவனை, லெக்கை மட்டும். இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு வாஷிங்கில் போடு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு பிளெண்டிங்கில் போடு. ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம 65 கிளாசிக் அது பார்த்தாச்சுங்க. அதேமாதிரி நம்ம இப்போ ரம்யா கிட்ட பிரெட் க்ரம் அடிக்க சொல்லி கொடுத்துருக்கோம். அது ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் கோழி சொன்னோம் இல்லையா, அதுக்கு தேவையான மிசம்பிளாஸ் காமிச்சிடுறேன். ஸோ லெக்கும் நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பராக லெக்கும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் கோழிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் கட் பண்ண போகிறோம். இட்டு வந்தாச்சம்மா? வெரி குட் வெரி குட். கம் 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 இந்தாங்க. இப்போ விசேஷமான ஒரு அரைப்பல். கீப் இட் தேர். எஸ். ஃபர்ஸ்ட் கிரீன் சில்லி சாப் பண்ணிக்கலாம். செஃப், நான் பாருங்க ஒரு டெடிகேட்டடாக ஒரு ப்ராப்பர்ட்டி கருவேப்பிலை இலையில கூட மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்ன என் ப்ராப்பர்ட்டி எப்படி நசுக்கிட்டீங்க? அது உன் ப்ராப்பர்ட்டியா? எஸ், நான் இனோவேஷனாக பண்ணின்னு இருக்கிறேன், டெக்கரேஷன்.
டெக்கரேஷன் நல்லா பண்ண இன்னோவேஷனாக டெக்கரேஷன். நெக்ஸ்ட் வந்து கார்லிக். கார்லிக் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி. எல்லாத்தையுமே ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கிறோம். ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். சாப்னா அப்போ என்னது? சாப்னா தூள் தூளாக. தூள் தூளா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். சிக்கனுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஒன்றுமே இல்லைங்க, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இவ்வளோ தான். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக டாஸ் பண்ண போகிறோம். இதை இங்கே வச்சியாச்சு. இப்போ வந்து இந்த சிக்கனில் நம்ம இந்த க்ரம் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் கூட. ஓகே, இந்தாங்க. ஸோ இப்போ சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரம்பிங் மெத்தட். க்ரம்பிங் கிடையாது, க்ரம்மிங். சொல்லு. கம்மிங்கா? க்ரம்மிங். க்ரம்மிங் மெத்தட். ஸோ இந்த க்ரம்மிங் மெத்தடுக்கு தான் நம்ம எக் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு எக், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, ஓகே, அண்ட் பெப்பர். இதை வந்து எப்படி க்ரம் பண்ணணும்னு நான் ஒரு 2 பீஸ் பண்ணி காட்டுறேன். மீதியெல்லாம் ரம்யா பண்ணுவாங்க. இன்னைக்கு எப்படி க்ரம் பண்ணுறேன் நான் பார்க்குறேன். ஒரு க்ரம் பண்ணுறது உனக்கு சொல்லி கொடுத்தாரேன், மீதியெல்லாம் நீ தான் க்ரம் பண்ணணும். ஓகே, பண்ணிக்கலாம். ரெடி. இங்கே பார், சிக்கன் எடுத்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்மில் போட்டு, பிரெட் க்ரம் எடுத்து அந்த சிக்கன் மேலே போட்டு அழகாக. ஓகே ஓகே. கையிலயா? ஆமாம். ஓகே, புரியுதா? ஓகே, புரியுது. நல்லா புரிஞ்சு. நல்லா புரிஞ்சா? ஸோ இதை வந்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ மீதி இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நீ க்ரம் பண்ணுற. ஓகே ஓகே, டன். கடல்லே நல்லபடியாக சமைக்கணும். நான் சமைச்சு இம்ப்ரெஸ் பண்ணோன்னா அவர் செஃப் கோட் எப்படியாவது எனக்கு அடுத்த வாரம் கொடுத்துடணும். நீ தான் காப்பாற்றணும் கடவுளே. ஒன்று வேலையை பாரு, என் ட்ராமா ஒரு அளவு இல்லாமல் இருக்குது. எக் அதிகமாக இருக்கக்கூடாது. எக்கு ட்ரைன் பண்ணிட்டு தான் நீ அந்த இதில் போடணும். ஓகேவா? ஓகே. போட்டு க்ரம் பண்ணு சீக்கிரம். ஃபஸ்ட்டு க்ரம் பண்ணதை எடுத்து அதுக்குள்ளே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கட்டுமா? என்ன இதே போட்டு புதைக்கிற மாதிரி தெரியுது. ப்ரெஸ் பண்ண நல்லா, இல்லைன்னா இதுவாயிடும். செஃப் போதுமா? சாதிச்சிட்டோம். பண்ணு மீதி சிக்கனை. சும்மா நான் தானே ஜெத்துக்கு பண்றேன் செஃப். ஆமாம் செஃப் 3 போதும், நம்ம 2 பேரும் தானே இருக்கோம். சரி, அதிகமாக சாப்பிட வேணும். கரெக்ட் தான், 3 போதும். கூட செஃப். வெரி குட். ரொம்ப நாள் கழிச்சு கை மனத்தில் இன்றைக்கி தான் ஏதோ உருப்படியாக வேலை செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கேப்லாம் இருக்குது. குறை சொல்லலைன்னா அதான் வர்க்கீஸ். குறை இல்லாத மாதிரி செய்யணும். குறை சொல்லணும் எப்படின்னா, வாவ் வாவ் வாவ், சூப்பர். அந்த கிறிஸ்பி எந்த சிக்கன்னாலும் தோத்து போயிடும் இந்த சிக்கன் பக்கத்தில். ஸோ நம்ம வந்து ஒரு கிட்ஸுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். எஸ்பெஷலி க்ரம் சிக்கன். இது வந்து நீங்கள் எது கூட வேணால் செய்யலாம். ப்ரான் வேணாலும் நீங்கள் செய்யலாம், இல்லை ஒரு ஃபிஷ் வேணாலும் செய்யலாம். எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து இது 65 மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தாங்கன்னு சொன்னால் இது சூப்பராகவே இருக்கும். மசாலாஸும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிரெட் க்ரம்லாம் வச்சு ஒரு சூப்பரான 65. ஸோ இப்போ நம்ம 2 வெரைட்டி முடிச்சிட்டோம். 3வது வெரைட்டி இந்த தேங்காய் கோழி வறுவலுக்கு நிசம்பிளாஸ்லாம் ரெடியாக இருக்குது. பேனில் போட்டு டாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ தேங்காய் கோழி வறுவலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன்னா ஒரு 1 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இல்லை தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு நல்லா பிடிக்குன்னா நீங்கள் அதுவே கூட எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இது எல்லாமே நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஓகே, மொத்தமாக ஹோலாக பண்ணிடுங்க, ஏன்னா டைம் கிடையாது. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்து நல்லா சுண்ட விட்டு ஆல்மோஸ்ட் அது சுண்டுற ஸ்டேஜில் நம்ம பாதி சிக்கனை எடுத்து போட்டு இதில் டாஸ் பண்ண போகிறோம். இதில் டாஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சிக்கன் எடுத்து கொடுங்க பார்ப்போம். ஓகே, இதில் இருந்து சிக்கன் இஸ் ரெடி ஃபார் தேங்காய் பால் டாஸிங். தேங்காய் பால் டாஸிங், தேங்காய் பாலே போடலையே இன்னும். இப்போ அது தேங்காய் பால் தானே. ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் 65 பண்ணிவிட்டு அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முடியும். ஒரு தேங்காய் பால் கோழி வறுவல் இதில் நம்ம எவ்வளோ ஸ்பைஸ் லெவல் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதில் நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் எப்படி வேணும்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஆல்சோ கடைசியாக வந்து நம்ம முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அது வந்து ஒரு என்ரிச்மெண்ட்டையும் கொடுக்கும். அண்ட் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. ஏன்னா அந்த ஸ்பைசினஸை லெவல் பண்ணுற அளவுக்கு அந்த தேங்காய் பால் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் கொடுக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் சில்லி வந்து ஒரு ஹாஃப் சில்லி போட்டிங்கன்னா போதும், குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால். வீட்டில் வந்து விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அவங்க குழந்தைங்க வந்திருக்காங்கன்னா இதோட முடிக்காதீங்க, எனக்கு இன்னும் நிறைய வித்த தெரியும்னு இதெல்லாம் இறக்கி விட்டுருங்க. அவங்க அசந்துருவாங்க, அப்புறம் மாதம் மாதம் உங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. நீ என்ன பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்குது. மாதம் மாதம் வீட்டுக்கு தான் வருவாங்க, பார்த்துக்குவாங்க, பண்ணாதீங்கன்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் சும்மா உட்காந்து காஸ் பேசுறது நிறுத்திட்டு வியாழக்கிழமை நம்ம கைமணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இனோவேஷனான ரெசிபிஸ் கற்றுக்கலாம், உங்களோட ஃபேமிலிக்கு செஞ்சு அசத்தலாம். அவங்க மைண்ட் காசிப் பேசுகிறதே நிதானமா. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து இது கூட கியூமின் பவுடர் ஆப்ஷனல் தான், இதை சேர்த்துட்டு அண்ட் நம்ம இதில் தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். சீரக பவுடர் ப்ளஸ் தேங்காய் பால். வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து கொஞ்சம் திக்காகணும். நீங்கள் எடுத்த உடனே வந்து அப்படியே போட்டுறாதீங்க. இந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கெட்டியாகி திக்காகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சிக்கனில் போட்டு டாஸ் பண்ண பார்த்து நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அண்ட் ரொம்ப சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு. இந்த சிக்கனை கொடுமா. சாஸ் அழகாக அந்த சிக்கனில் கோட் ஆகணும். ஒரு அருமையான சூப்பரான கிட்ஸுக்கு பிடிச்ச ஜூஸி தேங்காய் பால் சிக்கன் இதோ உங்களுக்காக. ஸோ இப்போ நம்மளோட சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 3 சிக்கனும் வைக்கணும், என்ஜாய் பண்ணுறோம். இது வந்து ஒரு நார்மல் 65 மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் வேரியேஷன். இது நீங்கள் எந்த ஒரு மீட் கூடயே நீங்கள் சேர்த்து பண்ணலாம். அது குக்கிங் ப்ராசஸ் மட்டும்தான் நீங்கள் மாற்றிக்கணும். ஃபிஷ்ஷாக இருக்கலாம், ப்ரானாக இருக்கலாம், ஈவன் மஷ்ரூம், காலிஃப்ளவர், வெஜிடேரியன் பீப்புள் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு ரெசிபி உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கும். இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட அவங்க வந்து பார்க்குறோம். அண்டில் தென் பை ஃப்ரம் செஃப் சரவணன் அண்ட் ரம்யா.